சாமி ரூமில் கண்ணாடி வைக்கணுமா வேண்டாமா? இது நிறைய பேருக்கு சந்தேகம். நிறைய கமெண்ட்டில் கூட இப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப நாளாக இதற்கு நான் பதில் சொல்லாமல் இருந்தேன். ஏன்னா கண்ணாடி வைக்கிறதுங்கிறது ஒரு தாந்திரிக பரிகாரம். அதை சுவாமி ரூமில் கண்ணாடி வச்சா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், வீட்டில் முன் பகுதியில் வச்சிங்கன்னா அதனுடைய என்ன பலன், வாஸ்து ரீதியாக இந்த கண்ணாடி வச்சு மிக அதிகமான சூரிய ஒளியை வாங்கிக்கிட்டு அதை பிரதிபலிக்கிறதுக்காக தான் இந்த கண்ணாடி வைக்கிறது. கண்ணாடி வைக்கிற பர்பஸ் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க வீட்டில் போனோம் சார், இவங்க வீட்டில் போனோம் சார், அவங்க கண்ணாடி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தேவைக்கு யாரோ ஒரு குருவோ ஜோசியரோ சொல்லியிருப்பார். ஆனால் உங்களுக்கு அது தேவையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, சுவாமி ரூமில் நம்ம கண்ணாடி வைக்கிறது எதற்காக அப்படின்னா வாஸ்து தோஷத்துக்கும் கண் திருஷ்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம், எங்கே இருக்கிற சூரிய ஒளியை ஒருமுகப்படுத்தி உள்வாங்கி தன்னுள்ளேயே இருத்து கொள்வதற்காக செய்கிறது. ஆகவே அதை மேற்கு பார்த்து வைக்கணுமா, கிழக்கு பார்த்து வைக்கணுமா, உங்களுடைய சுவாமி ரூம் எப்படி அமைப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. நீங்கள் கிழக்கு பார்த்து வச்சிங்க, சுவாமியை பார்த்து வச்சிங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷத்துக்கு உண்டான பரிகாரம். இதை எல்லாத்த விட சுவாமி ரூமில் வைக்கும்போது அதனுடைய பரிகாரம் என்ன அப்படின்னா, அந்த காந்த அலையை, சூரிய வெளிச்சத்தை, டி விட்டமினை மொத்தமாக உள்வாங்கி தன்னோட சேமித்து வச்சுக்கிறதுக்காகத்தான் நாம் அதை ஏற்பாடு பண்ணுறோம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் புதைஞ்சு இருக்குது. இதெல்லாம் யோசித்து பார்த்து செய்யணும். ஆனால் அது வைக்கிறதுனால தப்போ நெகட்டிவ் பிரச்சனைகள் வருமோ, சார் உங்களுக்கு அது தேவையே இல்லை, நீங்கள் எடுத்து போய் வச்சிட்டிங்களா போங்க, அதுதான் தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு பயமுறுத்துறதோ அல்லது அதனால் உங்களுக்கு நஷ்டம் வரும், ரோகம் வரும் அப்படின்னு சொல்கிறதோ தவறு. இந்த ஒரு தாந்திரிகத்தில் அதற்கு உண்டான பலனை கொடுக்கும், அவ்வளவுதான ஒழிய நெகட்டிவ் பலன்களை அது அதிகமாக கொடுக்காது. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையாங்கிறத ஒரு குருமுகமாக, ஜோதிடர் மூலமாக, வாஸ்து தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட போகணும். வெறும் ஜோதிடம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, வாஸ்து தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. இதை இரண்டும் தெரிஞ்சு உங்கள் வீட்டு அமைப்புக்கு அவரை கூட்டிகிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்கெட்சை எடுத்துகிட்டு போய் காட்டுங்க. அந்த ஸ்கெட்சை பார்த்துட்டு அவர் சொல்லுவார், கண்ணாடி வைக்கணும், 8 பட்டை கண்ணாடி வைக்கணும், இல்லை சாதாரண கண்ணாடி வைக்கணும், அந்த அளவு எப்படி இருக்கணும், 2க்கு 2, 1.5க்கு 1, இல்லை 3க்கு 2 அப்படின்றது அவர் தான் அந்த அளவு சொல்லுவார். அந்த வீட்டுக்கு தகுந்தபடி சதுர அடி அளவுக்கு, பரப்புக்கு தகுந்தபடி அந்த அளவை சொல்வார். அதை செஞ்சிங்கன்னா சந்தோஷமாக வாழலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.